நம்ம ஊர்லேருந்து பழனிக்கு வந்து போக போகிறோம் 50ஆம் ஆண்டு தீர்த்த காவடி. ஓ ரைட்டு மக்களை எங்கே பாருங்க, ஸ்ட்ராபெரி சூப்பராக இருக்குது. நான் பிறந்தது வந்து காட்டுக்காலம், இப்போ இருக்கிற நம்மள தோட்டத்தில் அங்கே தான் மறந்தேன். ஆனால் நம்ம சொந்த ஊர் இங்கே தான் இருக்குது. சொந்த ஊர் இதுதான். போட்டுடலாமா? ரைட். மொத்தம் வந்து ஒரு 30 தீர்த்த குடத்துக்கு பக்கமாக இப்போ வந்துருச்சு. காவடி தான் முதல்ல ஏற்றுறாங்க. எல்லாம் ஜம்முன்னு இறங்கியாச்சு. இந்த மணல் மேடு எதனால் சூப்பராக இருக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுது. மக்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து காவடி தூக்கி இருக்கிற இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பாங்கிற மாதிரி பஸ்ஸே உள்ளூர் எடுத்துகிட்டு போகிறாங்க. வருங்க மக்களே ஆத்துக்கால. சரி தாகத்துட்டு பண்ண வாங்க மொட்டை மொட்டை நினைக்கிறேன். இந்த மணல் சுடு மணல் ஐயோ எப்படா நடந்து வர நீ பங்காளி. ஐயோ நெக்ஸ்ட் உள்ள போயிட்டு குளிக்க போறோம். ஆனா காவேரி நதி இங்க பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. ஏன்னா அதனால புழுவா மீனோடதா தெரியல. காவேரி ஆற்றில் ஒரு குளியலை போட்டு விடலாமா? இந்த இடம் நல்லா தண்ணி நல்லா சூப்பரா ஓடிட்டு இருக்குதுங்க. இடையில இந்த மாதிரி ஒரு குழி பறச்சோம்னு வைங்க, இங்கே ஊறுற தண்ணி வந்து ஊற்று தண்ணி, தெளிவான தண்ணி. அதை பாருங்க அங்கே வரைச்சிருக்காங்க பாருங்க. என்னோட எத்தனை போகுது இங்கெல்லாம் புதக்குழி. அந்த இது வச்சுருந்து பார்த்தீங்களா, அது உண்மை மக்களே 100% உண்மை. இந்த இடம் சரியான ஆழமாக இருக்குது, புதக்குழி இருக்குது. ஆமாம் இதில் வராதிங்க. தீர்த்தத்துக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டியாச்சு. தேங்காய் வித்து பழம் எல்லோரும் உணவு தீர்த்தத்தை கொண்டாந்து இங்கே ஆரம்பித்தோமோ பிள்ளையார் கோயில் அங்கேயே வந்து முடிச்சாச்சு. 1வது வருஷம் தொடங்கி 50வது வருஷம் இது. வணக்கம் மக்களே. நாளைக்கு இதே மாதிரி நாங்களும் வந்து நம்ம ஊர்லேருந்து பழனிக்கு வந்து போக போகிறோம். 50ஆம் ஆண்டு தீர்த்த காவடி 50வது வருஷம் ஆரம்பித்து அந்த குழு ஸ்டார்ட் பண்ணி 50 வருஷம் ஆகுது. 50 வருஷம் தொடர்ந்து பள்ளி போயிட்டு இருக்காங்க. ஸோ 50வது வருஷத்தில் இதனால் வரைக்கும் நான் ஒரு டைம் கூட பள்ளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்த மாலை போட்டு தீர்த்த எடுத்துகிட்டு போனதில்லை. நாளைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதே மாதிரி நாளைக்கு நம்மளும் போவோம். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி நானும் நம்ம பங்காளி 2 பேர் வந்து அதுக்கு தேவையான அந்த தீர்த்த குடத்தை கட்டுற கயிறுங்க, அதுக்கப்புறம் அந்த மேலே வச்சு கட்டுற துணி, அந்த மாலை எல்லாமே வாங்கிட்டு அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து அவசரத்தில் வாங்க முடியும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த வாங்க நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. ஓகேங்களா? பழனி போக போகிறோம் ஜாலியாக. அங்கே போயிட்டு அங்கே ஒரு மண்டபத்தில் வந்து ஈரோடு நாமக்கல் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு ஃபுல் நல்லா ஜாலியாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கு நாங்களும் வந்து கட்டிக்கிட்டு போவோம் மக்களே. அது இது பாருங்களா லைனாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 50 தீர்த்த காவடி இதுக்கு வந்து பேசியிருக்கிறாங்களாம்மா. அது நாங்களே ஒருத்தராக இருக்கிற சந்தோஷம். இது 50வது வருஷம் நாளைக்கு. மகுடேஸ்வரர் கோவில், கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில், சிவன் கோவில் மக்களே. இது வந்து சுயம்புலிங்கம் கோயில் நட சாத்தி இருக்குங்க. இது வந்து அப்படியே ரங்கநாதர் கோயிலுங்க. பிரம்மா இருக்கார், மும்மூர்த்தி ஸ்தலம் அது. ஸோ இங்கே வந்தால் எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். எப்போ வந்தாலும் கூட்டமாக இருக்குங்க. நம்ம சிவகங்கையிலேருந்து பக்கம் ஒரு மிகப்பெரிய இந்தியா முழுக்க ஃபேமஸான திருத்தலத்தில் இது ஒன்று. ரைட் ரைட். ஓ கசடானா மிக்சிங்கடா அட எல்லாம். ஓ ரைட்டு மக்களை எங்கே பாருங்க, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா, வெண்ணிலா, பட்டர் ஸ்கேட்ச் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு பேர் தான் கசடாவா? இன்றைக்கி தான் மக்கள் எனக்கு தெரியும். எங்கள் ஊரில் இந்த செல்லம் கோட்டிங்ஸ் ரொம்ப ஃபேமஸ் சிவகிரியில். ஸோ இதில் பாருங்க வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி எல்லாமே இருக்கா. கசடா வந்து 30 ரூபா ரேட்டு. இங்கே எல்லா ஜூஸுமே இருக்கும். பால் வந்து மில்க் வந்து இங்கே லோக்கல்லே வாங்கி போடுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து கடப்பால் இல்லை, இங்கே எங்கள் ஏரியா லோக்கலில் இருக்கக்கூடிய விவசாய பால்காரங்கிட்டே வாங்கி போடுவாங்க. அருமையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் கசடா. ஏன்னா கசடானா என்னென்ன தெரியாமல் இந்த ஃப்ளேவர் எல்லாம் மிக்சிங் தான் கசடா. எங்கன்னா எல்லாம் மிக்சிங் தான் கசடாவா? ஓகே 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 சரி சரி. ஆ ஆ 5 கலந்துருக்கு. அதான் சரி 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 சரி. அருங்க நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது.
ரொம்பவே அருமையாக இருக்குது மக்களே. எல்லா ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி, எல்லா ஸ்ட்ராபெரி கொஞ்சம் எடுத்துக்கலாம். மங்களூர் 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 வதக்கல. ஓகே மக்களே, இதுதான் அந்த செல்லம் கூல் ட்ரிங்க்ஸ். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் இப்போ எடுத்து வைக்கிறேன். அதான் பாருங்கள், தீரன் சின்னமலை சிலை, பழைய பஸ் ஸ்டாண்டு. சரிங்களா, இங்கே தான் இருக்குது இந்த கடை. ரொம்ப பாரம்பரியமான கடைங்க, அருமையாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடை ஐஸ்கிரீம், இந்த பதப்படுத்தப்பட்ட ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து அன்னநாடு செய்கிறது வைங்க, மூவ் ஆகிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் பால் இங்கே லோக்கல்லே வாங்கி பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஸோ மக்கள்ஸ், இது நான் வரைக்கும் எங்களுடைய காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் மக்களே நான் பிறந்த ஊர், பச்சா கவுண்டன் வலசு. இந்த ஊர் தான் நான் பிறந்த ஊர். ஆனால் வந்து இங்கே இல்லை, நான் பிறந்த ஊர்னா எங்கள் பூர்வீகம், நம்ம பூர்வீகம் இந்த ஊர் தான். அங்கெல்லாம் பூஜைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நான் பிறந்தது வந்து காட்டுக்கால், நம்ம இப்போ இருக்கிற மலை தோட்டத்தில், அங்கே தான் மறந்தேன். ஆனால் நம்ம சொந்த ஊர் இங்கே தான் இருக்குது. சொந்த ஊர் இதுதான். ஆனால் வணக்கம், இதுதான் ஊர் பிள்ளையார் கோயில், பழமையான கோயில். இதுதான் நம்ம வீடு. இந்த வீடு தான் மக்களே நம்ம வீடு. சரி, ஓகே, அப்புறம் மீட் பண்ணுறேன். பங்காளி வந்து விட்டான். இல்ல அப்படியே முடிவு அங்கே போட்டுடலாமா? ரைட். நீ தான் வீடியோ. ஓகே மக்களே, முருகனுக்கு மாலை போட்டாச்சு. நம்ம அண்ணா பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி வீடியோவில். ரைட், அடுத்து நம்ம ஒரு பகுதி அம்மன் கோயில் மக்கள், அங்கேயும் போய் சாயந்தரம் சொல்லிட்டு கோயில் வேலையாயிட்டுருக்கு. ஸோ மக்களே, இதுதான் நம்ம ஊர் பகுதி அம்மன் கோவில். இது இல்லை, கோவில் அந்த பக்கம் வேலையாகிட்டு இருக்குது. அதனால் சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. தெரியுதா, இதுதான் கோவில் வேலையாகிட்டு இருக்குது. கடந்த ஒரு 2 வருஷமாக வேலையாகிட்டு இருக்குது. சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. கூடிய விரைவில் கும்பாபிஷேகம், அதை நீங்கள் விழாவில் பார்ப்பீங்க. பழம் பங்கு. ஸோ மகளே, அவள் மகளே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆற்றுக்கு போகிறதா நேற்று நான் சொன்னேன்ல, அப்படி போய்ட்டு மீட் பண்ணுறேன். இல்லையா நேரங்கள் கழித்து மகளே, வண்டி வந்துருச்சுங்க. ரைட்டு, ஈச்சரில் தான் போகிறோம். ட்ரம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பார்க்கலாம்.
ஸோ மக்களே இங்கே பாருங்க, மொத்தம் வந்து ஒரு 30 தீர்த்த குடத்துக்கு பக்கமாக இப்போ வந்துருச்சு. மொத்தமாக ஒரு 50 பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 30, 25, 30 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா வந்து அவனு ட்ரம் சத்தம் கேட்டோடனே அங்கே காட்டுக்காலேருந்து ஊர் காலையே வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டானே பார்த்துருப்பேன். சரி ஓகே மக்களே, கிளம்பலாங்க. நான் இப்போ போய் தீர்த்தத்துக்கு வந்துடும். நாளைக்கு பள்ளி 9 அப்போ வந்துடும். அப்படி அவ்வளோதான் மக்களே, எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வந்து விட்டனர். ரெடி. பங்காளி முருகனாட்டவே இருக்கிறார். ராஜ அலங்காரத்தில் இருப்பது போல சிறப்பு. இதுதான் மக்களே நம்ம பழைய வீடு. போட்ட நேற்று சொல்லிட்டேன். போட்டியா? பாப்பாடா தன்னை போல விட்டு ஆத்துல பாப்பால போயிட்டு சொல்லி ஓட்டன்னு வச்சுக்கா. இது சின்ன பாப்பா இல்லையா? மக்களே போலாமா? ரைட் மக்களே, அவ்வளோதான். அவரவர் தீர்த்து கூட அவரவர் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ மக்களே அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. குடத்தை எடுத்துக்கிட்டு காவடி எடுத்துக்கிட்டு பாருங்க, டீச்சர் ரெடியாக இருக்குது. போய் ஏறிக்கலாம் வாங்க. காவடி தான் முதல்ல ஏற்றுறாங்க. ஏறுங்க 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 ஏறுங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஈச்சல் எல்லாம் பயணம் பண்ணி. சின்ன வயசுல அப்படி போனது. பல வருடங்கள் கழித்து இந்த மாதிரி ஒரு டிராவல். ஆனால் பெருசாக வெயில் தெரிவிக்கல மக்களே, ரொம்ப நாள் இருக்கிறதுனால. மக்களே அடுத்து பாருங்களா, பொடுசுகளுக்கெல்லாம் பிஸ்கோத் வாங்கியாச்சுங்க. ரைட்டு, நாங்களும் குழந்தைங்க தான். குழந்தைங்களுக்கு எடுங்க. வெயில் வந்து வெயில் பயங்கரமா அடிக்குது, ஆனா வெயிலே தெரிவிக்கலைங்க.
ஏன்னா ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குதா, நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்குது, நல்லா காற்று அடிக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ மக்களே, அடுத்த கட்டமாக நம்ம ஊர் சிவகிரி வேலாயுத சாமி கோவில், சரிங்களா, முருகன் கோவில். ஸோ இங்கே வந்து ஒரு கும்பிட போட்டு போயிலான்ட்டெல்லாம் மாலை வாங்கி போயிருக்காங்க. இந்த கேப்பில் நானும் பங்காளியுமே இங்கே ஒரு தரிசனத்தை போட போகிறோம். இதுதான் முருகா, ரொம்ப பழமையான கோயில் மக்களே. சரி, ஓகே மக்களே, சாயந்தரம் கண்டிப்பாக பண்ணுறேன். மக்களே இங்கே பாருங்க, செம்மையாக இருக்காருங்க வேலாயுத சாமி, வேறு லெவல் சிறப்பு மக்களே. எல்லாம் வந்துட்டாங்களா? கணக்காக சாஞ்சிட்டு வெளியே வந்த மக்களே எல்லோரும் வந்துட்டாங்க. கணக்கான நேரம் பாருங்களேன். ஐயோ சிறப்புங்க. எல்லாரும் அப்படியே தூக்க வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே மக்களே. மக்களே, ஆக்சுவலாக நேற்று நான் சொன்னேன்ல, கோயிலுக்கு பக்கத்தில் அந்த இடம் கிடையாது, இது மணல்மேடுன்னு சொல்லி ஒரு இடம் சூப்பராக இருக்கும். இங்கே அருமையாக இருக்கும். அங்கே பாறையா கிடக்கு. நல்லா ஜம்முன்னு இறங்கியாச்சு. இந்த மணல்மேடு எதனால் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன்னா, அங்கே பாருங்க தெரியுதா, ஃபுல்லாக வந்து ஆலமரம், அருமையாக இருக்கும். அதனால் எல்லோரும் இறங்கி போயிட்டு ஜம்முன்னு போய் உள்ளே போய் தீர்த்து எடுக்கலாங்க. மக்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து காவடி தூக்கி இருக்கிறேன். இப்போ எதுவுமே அந்த அழகாக மயிரக்க இருக்குது. என்ன அதில் வந்து 2 கலசு வைப்பாங்க. அதை வச்சாங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கணும். வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். அந்தளவுக்கு இல்லைங்க, பரவாயில்ல. இது கொஞ்சம் மீடியமான காவடி தான். ஆக்சுவலாக நேற்று அங்கே கொடுமுடி ஆத்தங்கரையிலே வந்து இந்த காவடிக்கு கலசத்தை கட்டுற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. இங்கேயும் பாருங்கள் மக்களே, அந்த இது கயிறு, துணி எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க லைனாக இருக்குது வருங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, இந்த இது எதுக்காகனா நடந்து போவாங்க. ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் போய் கோயிலுக்கு மாதிரி நடந்து போவாங்க. அப்போ வந்து பொடி சூடாமல் இருக்கிறதுக்காக ரோட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டே போகும்ல, அதுக்கு வந்து டிராக்டரில் டேங்கில் தண்ணி தண்ணி எடுக்கிறக்காக வந்திருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையாப்பாங்கிற மாதிரி பஸ்ஸே உள்ளூர் எடுத்துகிட்டு போகிறாங்க. வருங்க மக்களே, ஆற்றுக்கால காற்றில் சுழல் புதை மணல் ஆழம் அதிகமாக உள்ளது. இங்கு உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்ச்சியாக உள்ளதால் மிகவும் கவனமாக இருக்கும் கொடிமுடி காவல் நிலையம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ரைட்டு, கம்மியாக ஊற்றிருக்கு. ரைட்டுங்க மக்களே, நம்மளுக்கு கம்மியாக கேட்டேன், கம்மியாக ஊற்றிட்டாங்க. எசன்ஸு நன்னாரி சர்பத். சரி, தாகத்துக்கு நடக்குது. வாங்க மொட்டை மொடக்கு நினைக்கிறியா? சூப்பராக இருக்குது. கரெக்டாக எசன்ஸு. ஓகே மக்களே, அங்கிருந்து அப்படியே நடந்து இது வரைக்கும் தெரில மக்களே, கல்லா இருந்தது. இதுக்கப்புறம் இந்த மணல் சுடுமணல், ஐயோ எப்படா நடந்து பாரு பங்காளி. அதனை காலா கட்டையாடாம போடுறது. ஓடுறான் பாரு ஓடித்தாண்டி ஆவனே. ஐயோ மக்களே, பொட்டி பட்டையா சுடுதுங்க. ஓடுறா. ஐயோ மக்களே, சத்தியமா விளையாட்டுல மக்களே. ஐயோ கப்பல் மூட்டுருச்சு. காலோட வலி ஆயிடுச்சு மக்களே. கப்பல் மோட்ரு சரிவா போலவா. அதனால தான் நல்லா நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, இது மாதிரி தான் நம்மளும் பண்ணுவோம். நல்லா தீர்த்தெல்லாம் எடுத்து வச்சு பூசை ஓடுறாங்க பாருங்க. சரி மக்கள், வாங்க நம்மளும் போகலாம். இத்தனை இதுலேயும் ஐயோ சாமி, இவரெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. இல்லை காட்டுக்காலால் விவசாயம் பண்ணி காலைல மரத்து போச்சு எடுத்து தெரியுது. அவரும் பாருங்க, சாமியாரையும் பாருங்க ஜம்முன்னு அவரும் முள்ள வராரு. பரவாயில்ல மக்களை, இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தற்காலிக பந்தல் பழைய செயலையாக இருக்க மாதிரிங்க அதை வச்சு போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நிரந்தரமான பந்தலும் போட முடியாது. ஆனால் தண்ணி வந்ததுன்னு வைங்களேன், அது வட்டி ஓடும். அந்த மணல் மேடு மேலே வண்டி நிறுத்திருக்கிற மாதிரி அது வட்டி முழுகி போகிற நாட்களில் உண்டு. தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா வேடிடாமல் தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா வெள்ள காலத்துலலாம்
பயங்கரமாக தண்ணி வரும். அதனால் இதெல்லாம் தற்காலிக பந்தல்னு வைங்களேன். கமான் கமான் மக்களே, இதுதான் மக்களே ஹைலைட். எல்லாரும் வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. வந்துதான் சாமி ஆவானே. மக்களே கஷ்டப்பட்டு வந்தாருங்க. அங்கிருந்து குழந்தைய தூக்கிட்டு கலசத்தை கடையில் வச்சுட்டு வந்துட்டாராமா. திரும்ப போறாரு. இதுதான் கொடுமையே. சரிங்க மக்களே, அடுத்த கட்டமாக வந்து இந்த மயில் ரகையெல்லாம் அவுத்து எல்லாம் காவடி அலங்காரம் பண்ணுவாங்க. அது நம்ம குளிச்சுட்டு வரதுக்குள்ளே செஞ்சுருவாங்க. நம்ம வந்து இப்போ குளிக்க போகிறோம். சட்ட துணியோட வேட்டியோட நடக்கணுமாமா. அதனால் அப்படியே போய் ஆற்றுக்கடவு இறங்கி குளிக்க போகிறோம். நம்ம அங்கே போயிட்டாங்க. போகலாம் மக்களே. இங்கே பாருங்க மக்களே, அந்த டீம் பயங்கரமாக பண்ணிருக்காங்க, வேறு லெவல். ஓகே மக்களே, அவ்வளோதான் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு குளிக்க போகிறோம். ஆனால் காவேரி நதி இங்கே பாருங்க எப்படி கிடக்குதுன்னு. எல்லாம் இங்கே போடுற பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் குப்பை தொட்டி மாதிரி வச்சு சுத்தம் பண்ண பரவாயில்ல. ஆனால் எல்லாம் பயங்கரமாக இங்கே வாங்கி சாப்பிட்டாலும் இங்கே போடுற குப்பை தான் இத்தனை குப்பை. வாங்க உள்ளே போகலாம். ஓகே, கமான் கமான் கமான். எல்லாம் பெசி பாருங்க, இவர் எங்க நீட் அடிக்கிறாரு பாருங்க. நீத்த பழகிட்டு இருக்கிறாரு. மக்களே இங்க பாருங்க மக்களே, வெறும் எல்லாம் புழுவா இருக்குதுங்க. புழுவா தின்னது புழுவு தான் நினைக்கிறேன். ஐயோ இவ்வளோ மோசமா இருக்கிறதா காவேரி நீர். ஐயோ ஏங்க அத்தனை புழுவுங்க. ஏன்னா அதனால புழுவா மீனோடதா தெரியல. புழுவு மாதிரி தான் இருக்குது. அழுக்கா புழு அழுக்கு ஜீனி இவ்வளவுதான் இருக்குது. தெரியுதா கடியில கீழே கால். ஆமா, கால் வைக்கும் போது இதாகுது. அந்த பாச அழுக்கு இது புழு கிடையாது, அழுக்கு. ஆனா பிக்கும் மக்களே. நல்ல வேலை மக்களே, அது வரைக்கும் தான் மக்களே புழு. இங்கே புழு இல்லை மக்களே. பரவாயில்ல முருகா. நான் மாதிரி என்னடா பண்ணுறேன் ரொம்ப. அது மீனுடைய புழக்கின்றாங்க, புழுவுன்றாங்க, என்னன்னு தெரியல. அது புழுவா புழக்கையா அங்கிற நேரம் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஓகே மக்களே, காவேரி ஆற்றில் ஒரு குளியலை போட்டு விடலாமா? இந்த இடம் நல்லா தண்ணி நல்லா சூப்பராக ஓடிட்டு இருக்குதுங்க. அங்கே வாடா. ஆழம் கம்மியா இருக்குது மக்களே. தண்ணி தெரியவே போகிறான். மக்களே, இந்த இடத்துல வந்து கரெக்டான ஆழமா இருக்கு. மீன் புழக்கையெல்லாம் வரல. அப்படியே ஜாலியா வா போடு. உயிரின் உயிரே உயிரின் உயிரே. ஓகே, நான் குளித்து விட்டு உங்களை பிறகு சந்திக்கிறேன். மக்களே இங்கே பாருங்க மக்களே, இடையில இந்த மாதிரி ஒரு குழி பறிச்சோம்னு வைங்க, இங்கே ஊறுற தண்ணி வந்து ஊற்று தண்ணி, தெளிவான தண்ணி. அதை பாருங்க, அங்கே பறிச்சிட்ருக்காங்க பாருங்க. காட்டுறேன் பாருங்களேன். கூட நம்ம இதை வேணா எடுத்துட்டு போகலாம். என்ன ப்ரோ, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? பாருங்க அவனுக்கு பாருங்க, ரேமஸ் டூ ஆர்கேவை போட்டுட்டு இருக்கானுங்க.
மக்களே இங்கே வாருங்க மக்களே, கொஞ்சம் நேரத்தில் ஆறே நம்பிடுச்சுங்க. பட்டை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. சரியான கும்பல். நெக்ஸ்ட்டு தீர்த்தத்தை கட்டுறதுக்கு பிளாஸ்டிக் கவர் வாங்கினோம். அதுக்கு உள்ள ஃபஸ்ட்டு வந்து இலையை வச்சு இலைக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் வச்சு கட்டுறோம் மக்களே. அது எப்படின்னு பார்ப்பீங்க, நான் கட்டும் போது காட்டுறேன். ஓகேவா? வா, என்னோட எத்தனை போகுது நவீனு. வா மகளே, இங்கே பாருங்க எத்தனை காக்கா குக்குன்னு, நீர் காக்கா. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தவறுங்க, அந்த இடம்லாம் சரியான ஆழம். இங்கெல்லாம் புதக்குழி அந்த இது வச்சு பார்த்தீங்களா, அது உண்மை மக்களே, 100% உண்மை. இந்த இடம் சரியான ஆழமாக இருக்குது, புதக்குழி இருக்குது. ஆமாம், இதில் வராதிங்க, இது ஆழம். இப்படி இந்த பக்கம் வந்துருங்க. பாறை வேற எப்பா. எல்லாருமே தீர்த்தத்துக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் குளிச்சுக்கிட்டு இருந்த கேப்பில் இது வேணால் கரெக்டான இடமாப்பா. இது வேணால் தண்ணி நீட்டாக வருதுங்க. ரைட், நம்மளும் கட்டிடலாம். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஒரு காயை தான், பிளாஸ்டிக் காயை தான், அதுக்கு மேலே வாழையில, அதுக்கு மேலே ஒரு துணி, அதுக்கு மேலே வந்து இந்த டிசைன் போட்ட துணி. இதுதான் மக்களை தீர்த்தம் கட்டுற மெத்தடு. நெக்ஸ்ட்டு இந்த கயிறை வந்து ஒன்று காலை ஒன்று இப்படி விட்டு போர்த்து அதில் அப்படியே காடி மாதிரி சிக்க வைக்கிறோம். சூப்பர் சூப்பர். ரைட், அதுக்கு மேலே ஒரு கட்டை போட்டு அவ்வளோதாங்க. அவ்வளோதான் மக்களே, ஒரு தீர்த்த ரெடி. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டுறாங்க. நம்மளே கட்டிடுவோம் மக்களே. சக்ஸஸ். நம்மளும் வந்து தீர்த்த குடத்தில் தீர்த்தம் முடிச்சு மேலே காகிதம் கட்டியாச்சு. அடுத்து இலையும் துணியும் கட்டிடலாம். நம்ம ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், புது மெத்தட். நல்லா தெரியுதா? ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டியாச்சு. ரைட்டுங்க. இன்னும் ஒரே ஒரு கயிறு மட்டும் வாங்க. 2 கயிறு வாங்கியிருந்தேன் நேற்று, 2 கயிறு பத்தில், இன்னும் ஒரு கயிறு எக்ஸ்ட்ரா வாங்கணும். சரி ஓகே மக்களே, எல்லாம் அங்கங்கே கூட்டான்னு சேர்ந்து தீர்த்தம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிடிக்கிட்டோம் இன்னும் இந்த புள்ள. உங்களை அப்புறம் மீட் பண்ணுற மக்களே. இங்கே பாருங்க, அப்போல இருந்த கூட்டத்துக்கு இப்போ இருக்கிற கூட்டத்துக்குமே சரியான கூட்டங்க. மக்களே, வெற்றிகரமாக 2வது தீர்த்தம் கட்டிட்டு இருக்கிறோம். நானும் மாமன் சேர்ந்து. மக்களே, ஒரு மெத்தடு தீர்த்தம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப இந்த இடத்துல தண்ணி சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்போ தண்ணி மோசமாக இருந்துச்சுன்னா மேலே ஒரு துணியை வச்சு சரிங்களா, வடிகட்டி மாதிரி யூஸ் பண்ணி லைட்டாக, அதாவது துணி வந்து நல்லா ஒரு வடிகிற துணி மாதிரி இருக்கணும். அந்த இது நெருக்கம் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? ஜூம் பண்ணிக்கோ. ஓகே, பார்த்துக்கோ. அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சம் நிரப்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஃபில்டராகி வருது இப்படி பண்ணும்போது. எல்லாரும் கட்டிட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம செட்டு பூரா. அதை பாருங்களா, ஆளுக்கு 2 தீர்த்த குடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு
கிருட்டுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் மக்களே கடைசி, நாங்கள் தான் லாஸ்ட். அவ்வளோங்க, அவ்வளோதான். இது வந்து கைட்டை போட்டு பங்காளிக்கு தான் கடைசியாக கட்டோம். நம்ம இதுலேயே நம்ம பங்காளி தான் கடைசின்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே மாமா. கார்த்தினா வா. வணக்கம். நெக்ஸ்ட்டு நம்ம பாய்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டு ட்ரெஸ் கோடெல்லாம் போட்டாங்கப்பா. வேறு லெவல், சூப்பர். சாமியெல்லாம் வச்சாச்சு. சந்தனம் கொடுங்க அவருக்கு. மக்களே, அவ்வளோதான் மக்களே. இன்னும் சிறிது நேரத்தில் பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சாமி போட்டுடலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. சிறப்பாக பூஜை அருமையாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அடுத்து தீர்த்தம் எடுத்துக்கிட்டு நம்ம ஊரை நோக்கி கிளம்புறோம். பாருங்களேன், பாருங்க. மக்களே, நெக்ஸ்ட்டு ஆற்றுல அரச மரத்து விநாயகர் விளையாட பணம் கும்பிட்டு
கிளம்பலாங்க. மக்களே இங்கே வாருங்க, ஒரு காவேரி ஆறு எந்த அளவுக்கு கிடக்குது பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் நினச்சா ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதை யாராவது அதிகாரிங்க பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. இந்த பிளாஸ்டிக்கில் ஃபுல்லாக அலோவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கே மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே மக்கள், அவ்வளோதான் மக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம். எல்லாரும் செம்ம டயர்ட் ஆகிட்டாங்க. காலையிலேருந்து நீ யாரும் சாப்பிடல. எனக்கு டயர்டு தான். ஆனால் பெருசாக இன்றைக்கி பசி தெரிவிக்கல. காலையிலேருந்து எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஆக்டிவிட்டிஸே பண்ண மாற்றுக்கு போயிட்டு கொஞ்சம் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு அதனால பசி தெரிவிக்கல. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வர வர பசிக்குது. ஆனால் எல்லோரும் பார்த்தா செம்ம டயர்டாக குழந்தைங்களே எப்படி சாப்பிடாம இருக்குன்னு தெரியல. அவ்வளோ கொஞ்ச நேரத்தில் வீட்டில் சாப்பிடலாம் மக்களே. ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. ஃபைனலாக வந்து ஊருக்கு முன்னாடி இறங்கிட்டோம். இங்கேருந்து அப்படியே ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே வந்து டான்ஸ் ஆடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சொன்னாங்க. அதனால் இறங்கியாச்சு. ஆடு மாப்பிள்ள ஆடுறா, நல்லா தான்டாங்க. மக்கள் சிக்கவா இருங்க. தவன் வந்துட்டான். போயிட்டு வந்துருக்கீங்க. சூப்பர்.
மக்களே அவ்வளோதான் மக்களே. ஃபைனலாக வந்து தேங்காய் வித்து பழம் எல்லோரும் உணவு தீர்த்தத்தை கொண்டாந்து எங்கே ஆரம்பித்தோமோ பிள்ளையார் வயலில் அங்கேயே வந்து முடிச்சு வச்சு சிறப்பாக இருந்தது. பொழுது கிளம்பிடுச்சு, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். பொழுது விழுந்துச்சு. பொழுது முடிஞ்சிச்சு. 1வது வருஷம் தொடங்கி 50வது வருஷம் இது. நான்லாம் வந்து ஒரு 15 வருஷம் வயதில் இதெல்லாம் தொடங்குனது. இன்னைக்கு ஒரு 61. இவ்வளோ காலமாக நல்லா சிறப்பாக சரிங்க இந்த வராத போய் சரிங்க. நைட்டு பழனி கிளம்புறது. நைட்டு தான் கிளம்புறது. நைட்டு பழனி கிளம்புறது மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வந்து தீர்த்தத்துக்கு போனது வந்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து பழனி ஓடுறது, அங்கே ஓடுறது செகண்ட் பார்ட்டை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு டாட்டா கொடுத்துருவோம் வேறு அங்கே டாட்டா கொடுத்துருவோம். சரி மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்த்து நாளைக்கு போகிற நாள் இதே வீடியோவில் செகண்ட் பார்ட்டை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் கேசம். ஓகே நவீன், நைட்டு தீர்த்து எடுத்துக்கிட்டு பழனி கிளம்புறது. பாய் மக்களே. அங்கே டாட்டா கொடு. டாட்டா கொடுத்துட்டானுங்க.